அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மலரும் அதே மாதிரி பாக்கியராஜும் ரொம்பவே சந்தோஷமாக பைக்கில் போயிட்டுருக்காங்க. அங்கே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்புறாங்க. பீச்சுக்கு போன இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக தண்ணியிலலாம் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்பவே அழகழகாக எடுத்துக்கிறாங்க. நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அதுக்கடுத்ததான் நம்ம மலருக்காக ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னங்க தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் சோளம் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி யாராச்சும் விற்கிறாங்களான்னு பார்த்துட்ருக்கேன். நைட் டைமுங்க அதெல்லாம் போய் யார் விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட்டும் நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மலருக்கு பிடிச்சதவே மலரவே ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. மலரும் அதால் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல சாப்பாடு. 3 மணி வரைக்கும் இந்த கடை இருக்குவாங்க. யாருங்க அப்படி 3 மணி நைட்டுக்கு கூட வந்து சாப்பிடுவாங்க? நம்மள மாதிரி எத்தனையோ பேருங்க இருக்கலாம். வீட்டில் சொல்லிட்டு வருவாங்களா, இல்லை வீட்டில் சொல்லாமல் வருவாங்களா, நம்மள மாதிரி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேணா போய் நீ விசாரிக்கிறியா, எல்லார் வீடும் மலரோட வீடு மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்க்குறாங்க. ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரி உனக்கு தான் சுக்கு காப்பி அதுக்கப்புறம் இஞ்சி காப்பியெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது குடிக்கிறியா, அது கிடைக்குமா, ரொம்ப தூரம் கிடைக்குமா, பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா, சரி உனக்கு அது பிடிக்கும்ல, போகிற வழியில் கிடைக்கும், சரி நான் போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கு காப்பியெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வைக்கிட்டோமா, ஸ்டேட்டஸ் வச்சா என் அம்மா பார்க்குவாங்க, தங்கராஜ் மாப்பிள்ளை பார்ப்பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், அதனால் அதில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி எங்கள் அம்மாவுக்கு அனுப்பட்டுமா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்டேட்டஸில் மட்டும் வைக்கக்கூடாதுல்ல. ஆமாம் ரேவதி ஏங்க ஸ்டேட்டஸ் இப்படி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்தது ஒருவேளை தங்கராஜ் அண்ணனுக்கு தெரியாமல் வந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்களா, ரேவதியை பிடிச்சி அவர் ஏதாவது அடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, நீ முதல்ல குடி, இன்றைக்கெல்லாம் நீ டிஸ்டர்பே ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ் வேற வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மலருக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. மலர் இருந்துட்டு உடனே மதிக்கு ஃபோன் பண்ணி, சுரேஷ் வந்துட்டான் போல இருக்குது, கதவை திறந்து விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி வந்து சொல்லிடுறாங்க. கதவை போய் திறக்கிறாங்க. நான் வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டேன், அண்ணி எங்க, அவங்களுக்கு தலைவலிக்கு தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் உங்களை சாப்பிட்டீங்களா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சொன்னது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு ரூம்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா படுத்திருக்காங்க. பாப்பா சாப்பிட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் அங்கே தூங்காமல் இங்கே வந்து தூங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தலைவலிக்கேன்னு சொன்னாங்க, அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து நான் படுக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம சுரேஷ் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தங்கராஜ் உள்ளே உட்காந்துக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி வெளியே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதியோட ஸ்டேட்டஸை பார்த்த உடனே நம்ம தங்கராஜும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.